இது போகும் வழியோ வெற்று பாதை, திரும்பும் வழியோ வெற்றி பாதை, விரும்பிய இதயத்தை அடைந்திடும் பயணம் இது. கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் வழியில் மரங்கள் கிடையாது, ஆனாலும் கண்டம் தாண்டும் சிறகுகள் வலிக்காது. மலையேறும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வெற்றி தென்காசி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஏவுக்கு உண்டான ஃப்ரீ ஃபுல் மாடல் எக்ஸாம் நடத்த போகிறதா சொல்லியிருந்தோம். 3 எக்ஸாம் முடிந்திருந்தது. இன்றைக்கு நமக்கு 4வது எக்ஸாம் முடிவடைந்து விட்டது ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு உண்டான விடைக்குறிப்புகள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பொது தமிழ்லேருந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பொது தமிழ்லேருந்து நம்ம 100 வினாக்களும், பொது அறிவிலேருந்து 100 வினாக்களும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டில் இப்போ நம்ம பொது தமிழில் உள்ள வினாக்கள் பார்த்து விடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை எழுதுக. தருகின்றனர், ஆன்சர் தாம். ரெண்டாவது கொஸ்டின், சேர்த்து எழுதுக. பூக்கூட்டல் சோலை, அது சேர்த்தலுமே என்ன எழுதுவோம்? பூஞ்சோலை. மலரை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி, ஆன்சர் வி. மயில் என்பதற்கு பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறிக, ஆன்சர் அகவியது. மயில் என்ன செய்யும்? நமக்கு அகவதான் செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்து, நிறுத்தற் குறியீடுக. பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே, இதை நம்ம எப்படி நிறுத்தற் குறியீடு மூலமாக எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டானது ஆன்சர் நமக்கு பி. அதாவது ஆச்சரியக்குறி போட்டு பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே ஆச்சரியக்குறி. அடுத்து, கலைச்சொல் அறிதல். எஸ்கலேட்டர் அப்படின்னா நமக்கு ஆன்சர் மின்படி கட்டு. அடுத்ததாக பார்க்கக்கூடியது, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். மலைமேகம் காணா பயிர் போல, அதுக்கு ஆன்சர் நமக்கு சி. நீண்ட நாள் காணாமல் ஏங்குவது. அடுத்த கொஸ்டின், காட்சிக்கு புலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவன் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் சி, முடியரசன். அடுத்த கொஸ்டின், குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிக. விதி பீதி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஏ ஆப்ஷன், சட்டம் தெரு. அடுத்து, ஒருமை பன்மை பிழையற்ற சொல்லை தேர்க. கண்ணகியின் சிலம்பு இது வன்று, அதுதான் நமக்கு ஆன்சர் பி ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின், நுழா என்பது ஆன்சர் சி, இளம் பாக்கு. பொருத்தமான காலம் கண்டறிக, ஆன்சர் சி, தடுப்பூசி செலுத்தினேன் இறந்த காலம். அடுத்த கொஸ்டின், வேர் சொல்லுக்குரிய வினைமுற்றை கண்டுபிடி. போ, ஆன்சர் நமக்கு ஏ, போனான். என்ன இந்த செயல் நமக்கு என்ன செஞ்சிருச்சு? முடிஞ்சிருச்சு. அடுத்து, பொறுத்துக்க ஒன்று கேட்டிருக்கிறாங்க, பார்த்துடலாமா? கலைச்சொல்ல இருந்து. பிளெயின் அப்படின்னா சமவெளி, வேலி அப்படின்னா பள்ளத்தாக்கு, ரிட்ஜ் அப்படின்னா மலைமுகடு, லியோபேட் அப்படின்னா சிறுத்தை. அப்போ நமக்கு கரெக்டான ஆன்சர் 4, 3, 2, 1. அடுத்த கொஸ்டின், உளவு பற்றிய பழமொழியை தேர்வு செய்க. ஆன்சர் ஏ, அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். அடுத்த கொஸ்டின், ஒரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து பணித்து, நமக்கு கரெக்டான ஆன்சர் பி. பணிந்து அப்படின்னா கட்டுப்படுதல், பணித்து அப்படின்னா உத்தரவிடுதல். அடுத்து, தமிழக அரசின் அரசவை கவிஞராக இடம்பெற்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு கரெக்டான ஆன்சர் சி, கண்ணதாசன். சரியான ஊர் பெயர்களின் மருவு எது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி, உதகமண்டலம், உதகை. அடுத்தபடியாக ஒரு பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க. இதுவும் நமக்கு கலைச்சொல்ல இருந்து தான் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு பார்த்தலாமா? ரைட் அப்படின்னா நமக்கு சடங்கு, ஃப்ளூட் அப்படின்னா புல்லாங்குழல், ட்ரம் அப்படின்னா முரசு, ஹார்ன் அப்படின்னா கொம்பு. அப்போ இதற்குரிய நமக்கு கரெக்டான ஆன்சர் டி, 4, 3, 2, 1. அடுத்து, ஒரு விடைவகையிலிருந்து கேட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தலாமா? கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல். நமக்கு ஆன்சர் பி, சுட்டு விடை. அடுத்த கொஸ்டின், தாளாட்சி தந்த பொருளென்று வள்ளுவர் உரைப்பது. ஆன்சர் சி, தன் முயற்சியால் ஈட்டிய பொருள். அடுத்து, ஒரு பிரித்தெழுதுக. தான் என்று, இதை நம்ம எப்படி பிரித்தெழுதலாம் அப்படின்னு பார்த்தா, தான் கூட்டல் என்று. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க, இதுக்கு நமக்கு ஆன்சர்
சி தாண்டுதல், துன்பம், தூண், தேன். அடுத்த கொஸ்டின், மாணவர்கள் நன்றாக படித்தனர். இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் பி தன்வினை. அடுத்து, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி சரியானவற்றை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் நமக்கு சரியானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1 3, அதாவது 1 மற்றும் 3. ஆப்ஷன் ஏ தான் நமக்கு இதில் கரெக்டான ஆன்சர். அதாவது எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா நமக்கு அகலாய்வு, ஹீரோ ஸ்டோன் அப்படின்னா நடுகள். அடுத்து, நீண்டதொரு காலப்பகுதி எனும் பொருளை தரும் சொல் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. நமக்கு ஆன்சர் பி ஊழி. அடுத்து, காஸ்மிக் ரைஸ் என்பது ஆன்சர் சி விண்வெளி கதிர்கள். அடுத்த கொஸ்டின், தாம் கற்றவற்றை டேஷ் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். ஆன்சர் சி கற்றவர். சந்தி பிழையற்ற தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன. ஓடு என்னும் வேர் சொல்லின் வினை முற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் நமக்கு சி ஓடினான். அடுத்த கொஸ்டின், சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை. டேஷ் தான் குழப்பத்துடன் பார்த்தேன். அதாவது இது கோவிலா தேரான்னு எனக்கு தெரியல, அதனால தான் நான் என்ன செஞ்சேன், குழப்பத்துடன் பார்த்தேன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அதில் நமக்கு ஆன்சர் என்ன வரணும் அப்படின்னா அதனால். அடுத்து, பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. மலைமுகட்டில் மேகம் தங்கும், அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும். அப்போ இதுக்கு நம்ம கரெக்டான ஆன்சர் ஏ தங்கும் தயங்கும். அடுத்த கொஸ்டின், வலுவற்ற தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அதை செய்தது நான் அல்லேன். என்ன நம்ம ஒருமையில என்ன சொல்கிறோம், அல்லேன் அப்படின்னு சொல்கிறோமா. அடுத்து, சொற்களை ஒழுங்குபடுத்துக. தமது கருத்தை சுவையோடு கவிஞர் சொல்வதற்கு உதவுவது அணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஒழுங்குபடுத்தி எழுதக்கூடியதாக இருக்கணும். எழுதிடலாமா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சர் சி கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. அடுத்த கொஸ்டின், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். பசுமரத்து ஆணி போல. இதை நம்ம எப்படி சேர்த்து உவமைக்கு உண்டான பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் டி எளிதில் மனதில் பதிதல். அதாவது பசுமரத்தில் நம்ம எப்படி ஆணி பதிஞ்சா பதியுமோ அதே போல் நம்ம இளம் வயதில் படித்தா என்ன செய்ய எளிதில் மனதில் பதியக்கூடியதாக இருக்கும். அடுத்து, சரியான இணையை தெரிவு செய்க. இதுக்கு நம்ம கரெக்டான ஆன்சர் டி அலங்காரம் அப்படின்னா ஒப்பனை. அடுத்து, தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எவைன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் ஏ இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. அடுத்து, விடைகேற்று வினாவை தேர்ந்தெடு. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இதுக்கு நம்ம கரெக்டான ஆன்சர் பி கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை. இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர் பி. ஓகேவா? அடுத்து, வினைமுற்று எற்ற பொருள் தந்து மற்றொரு வினை முற்றையும் கொண்டு முடிவது எதுவென கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் முச்செச்சம். அடுத்து, தொளி, தோல், தோடு, ஓடு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் சி பழங்களின் மேற்பகுதி. அடுத்து, பின் வருவனவற்றுள் சரியான இணைகளை குறிப்பிடுக அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புல் அப்படின்னா புற்கள், பூ அப்படின்னா பூக்கள். இந்த இரண்டும் தான் நமக்கு சரியான இணைகள். அடுத்து, சரியான தொடரை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்குறாங்க. இதில் நமக்கு சரியான தொடர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சி பவளவெளிதான் பரிசுக்கு உரியவள். அடுத்து ஒரு பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க கலைச்சொல்ல இருந்து. டிசீஸ் அப்படின்னா நோய், சைடு எஃபெக்ட் அப்படின்னா பக்க விளைவு, ஜீன் அப்படின்னா மரபணு, அலர்ஜி அப்படின்னா ஒவ்வாமை. அப்போ இதுக்குரிய நமக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 4 3 2 1. அடுத்த கொஸ்டின், மரபு தொடரின் பொருளை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கொடிகட்டி பறத்தல். இதுக்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புகழ்பெற்று விளங்குதல். அடுத்து, பாரதி தன் குயில் பாட்டில் பாடும் பாடல் வரிகளை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
இதில் நமக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா. அடுத்த கொஸ்டின், நாலடியர் தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் சரியான கூற்றுகளை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் நமக்கு சரியானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2வது 3வது தான், அதாவது 2, 3 தான் சரி. என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாலடி 400 வேளாண் வேதம் என்றும் அழைப்பார்கள், இது கரெக்ட் தான். அடுத்து திருக்குறள் போன்ற அறம் பொருள் இன்பம் எனும் முப்பால் பகுப்புகளை கொண்டது, இதுவும் நமக்கு கரெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இது ஃபர்ஸ்ட்ல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாலடியார் சமண முனிவர் பலரால் எழுதப்பட்ட நூலாகும். இந்நூல் 17 மேற்கணக்கு நூல்னு சொல்றாங்களா, இதுதான் நமக்கு தவறானது. நாலடியார் நமக்கு 17 கீழ்கணக்கு நூல்களில் தான் ஒன்று. அடுத்து முதலை கண்ணீர் இம்மரபு தொடர் உணர்த்தும் பொருள் தெளிக அப்படின்னு கேட்குறாங்க. முதலை கண்ணீர் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா பொய் அழுகை. அடுத்து 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் டி, கால்டுவெல். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக, சைபர் பேஸ். இதுக்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இணையவெளி. சரியான இணையை தெரிவு செய்க, இதில் நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புதர் அப்படின்னா திக்க. மரபு பிழைகள் வினை மரபுன்னு கேட்டிருக்காங்க. பால் அப்படின்னா நமக்கு ஆன்சர் பருகு. நான் நாளை மதுரை செல்கிறேன், இது எவ்வகை தொடர் அப்படின்னா நமக்கு செய்தி தொடர். அகர வரிசைப்படுத்துக, நமக்கு இதுக்கு கரெக்டான ஆன்சர் பி, அன்பு தோட்டம் நட்பு பள்ளி மகிழ்ச்சி விளையாட்டு வீடு. மழை என்னும் பொருள் தரும் சொற்களை தேர்க, நமக்கு ஆன்சர் ஏ, பொறுப்பு வெறுப்பு அசலம். பொருந்தா சொல்லை கண்டறிக, அகத்தினை அல்லாததை கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க. இதில் நமக்கு ஆன்சர் காஞ்சி. ஏன்னா காஞ்சி நமக்கு எதில் வரக்கூடியது அப்படின்னா புறத்திணைகளில் ஒன்றாக வரக்கூடியது. அடுத்து ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக, மொழி வளரும் தன்மை உடையது, ஆன்சர் நமக்கு சி. அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக, ஒளி அப்படின்னா நமக்கு வெளிச்சம், இதுதான் சரியானது. அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல், சரியான தொடரை தேர்ந்தெடு, மாறு மாற்றி, நமக்கு ஆன்சர் ஏ, மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டார். சேர்த்தெழுதுதல் வான் கூட்டல் ஒளி, இதை நம்ம எப்படி சேர்த்தெழுதுவோம், வானொலி. அடுத்து சரியான இரு பொருளை தேர்ந்தெடு, உறவு அப்படின்னா சுற்றம் விருப்பம், அதாவது ஆன்சர் பி. அடுத்து சரியான நிறுத்தற்குறியீர்கள் இடப்பட்ட தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆன்சர் ஏ, இனியன் நன்கு படித்தான் செமிக்கோலன் அதனால் கமா தேர்ச்சி பெற்றான். அடுத்து ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க கலைச்சொல்ல இருந்து. ஷேரிட்டி அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா தொண்டு. அடுத்து செயின்ட் அப்படின்னா ஞானி, ஃபிலாசபி அப்படின்னா நமக்கு தத்துவம், இன்டிகிரிட்டி அப்படின்னா நமக்கு நேர்மை. அப்போ நமக்கு கரெக்டான ஆன்சர் பி, 4, 3, 1, 2. அடுத்து நகமும் சதையும் போல உவமை கூறும் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் நட்பு. நட்புனாலும் கொடுக்கலாம், ஒற்றுமைனாலும் இதில் நமக்கு வரக்கூடியதாக இருக்கும். நட்பு இருந்துச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டில் நட்பையே இதில் கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து தமிழின் முதல் அகராதியின் சதுரகதாதியை இயற்றியவர் யார் அப்படின்னா நமக்கு ஆன்சர் டி, வீரமா முனிவர். அடுத்து காகிதை மில்லத் தொடர்புடைய கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 1, 2 மட்டும் சரியானது. இந்தியா விடுதலை பெற்ற பின் மாநிலங்களவை உறுப்பினர் மக்களவை உறுப்பினர் என பல பொறுப்புகளில் இருந்தார். இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராக பணியாற்றினார். இந்த 2மே நமக்கு சரியானது. அடுத்து அல்லவை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் சி, நல்லவை. அடுத்து ஒரு விடை குறிப்பிலிருந்து கேட்டிருக்காங்க. நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு தலை வலிக்கும் என்று கூறுவது, ஆன்சர் நமக்கு சி, உருவது கூறல் விடை. அடுத்து விடை வகையை தேர்ந்தெழுதுதல்,
இது செய்வாயே என்ற வினவிய போது நீயே செய் என்று கூறுவது ஆன்சர் நமக்கு ஏவல் விடை. அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. தேவநேய பாவாணர் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். இதற்கு உரிய வினா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவநேய பாவாணர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஆன்சர் ஏ. நல்கினாள் என்பதன் எதிர்ச்சொல்? ஆன்சர் எடுத்தாள். பொருள் வேறுபாடு அறிந்து சரியானவற்றை தேர்க. வாசலில் போடுவது கோலம், பந்தின் வடிவம் கோலம். அப்போ நமக்கு இதுக்கு ஆன்சர் ஏ. சொற்களின் கூட்டு பெயர்கள். பழம் அப்படின்னா அதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பழக்குலை. அடுத்து அலுவல் சார்ந்த கலைச்சொல் தேர்ந்தெழுதல். பெர்சனாலிட்டி அப்படின்னா ஆளுமை. ஆன்சர் நமக்கு சி. அடுத்து கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல உவமை கூறும் பொருள் தெளிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் எதிர்பாரா நிகழ்வு. அடுத்த கொஸ்டின் குடும்பம் எனும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நமக்கு திருக்குறள். அடுத்து ராமலிங்கனார் தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளை கவனி. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டி. அதாவது அனைத்துமே சரிதான். என்னென்னு பார்த்துடலாமா? காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என அழைக்கப்பட்டார். இவரை நாமக்கல் கவிஞர் எனும் அழைப்பார்கள். இவர் எழுதிய நூல்கள் மலைக்கல்லன், என் கதை, சங்கோலி, நாமக்கல் கவிஞர் பாடல்கள். இந்த அனைத்துமே நமக்கு சரியானது தான். அடுத்து ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க. கலைச்சொல்ல இருந்து என்னன்னு பார்த்துடலாமா? ஃபினோம்னி அப்படின்னா ஒளியன், வவல் அப்படின்னா உயிரொலி, ஆர்டிகுலேட்டரி ஃபோனிக்ஸ் அப்படின்னா நமக்கு ஒளிப்பிறப்பியல், நேசல் கான்ஸ்டன்ட் சவுண்ட் அப்படின்னா நமக்கு ஆன்சர் மூக்கோலி. அப்போ நமக்கு இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஏ. 3 1 4 2. அடுத்து பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. பேப்பரை படிச்சுக்கிட்டே இரு. இதை நம்ம எப்படி எழுத்து வழக்காக சொல்லுவோம் அப்படின்னா செய்தித்தாளை படித்து கொண்டு இரு. அடுத்த கொஸ்டின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியானவற்றை தேர்க. போரில் பயன்படுத்தியது வாள், பூனைக்கு உள்ளது வாள். அப்போ இதுக்கு நம்ம கரெக்டான ஆன்சர் பி. அடுத்து வினா எழுத்துக்களை தேர்ந்தெடு. என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏ, யா, ஆ. ஆன்சர் ஏ. அடுத்து கீழ்கண்ட பத்தியிலிருந்து 81 to 85 இருக்கு. நம்ம சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பத்தியா வாசிச்சிடலாமா? என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நாகூர் ரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தார். இவர் 80களில் கணையாளி இதழில் எழுதத் தொடங்கியவர். கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் தொடர்ந்து வியங்கியவர். நரிக்கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய கவிதை தொகுதிகள் வெளியாகியுள்ளன. கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலையும் படைத்துள்ளார். இவரது இயற்பெயர் முகமது ரஃபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்குரிய வினாக்கள் பார்த்துடலாமா? நாகூர் ரூமின் இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முகமது ரஃபி. அடுத்த கொஸ்டின் நாகூர் ரூமி எந்த மாவட்டத்தில் பிறந்தவர்? ஆன்சர் தஞ்சாவூர். நாகூர் ரூமி முதலாக எந்த இதழில் எழுத ஆரம்பித்தார்? ஆன்சர் டி, கணையாளி. அடுத்த கொஸ்டின் நாகூர் ரூமியின் கவிதை தொகுதிகள் எத்தனை வெளியாகியுள்ளன? ஆன்சர் சி, 3. நாகூர் ரூமி எழுதிய நாவலின் பெயர் யாது? ஆன்சர் கப்பலுக்கு போன மச்சான். 1981 முதல் உலகத்தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் தேவநேய பாவாணர். தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர்? ஆன்சர் பி, சி இலக்குவனார். சரியான தமிழ் சொல்லை தேர்க. விவாகம். ஆன்சர் பி, திருமணம். உள்ளங்கை நெல்லிக்கனி போல உவமை கூறும் பொருள்? ஆன்சர் டி, வெளிப்படை தன்மை. பொருத்தமான காலம் கண்டறிக. ஆன்சர் டி, விளையாடுகின்றேன், நிகழ்காலம். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. நமக்கு இதுக்கு கரெக்டான ஆன்சர் டி, பறவைகள் வந்து தங்கின. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆன்சர் சி, மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா? இதுதான் நமக்கு கரெக்டானது எழுத்து வழக்குப்படி. அடுத்து ஒளி மற்றும்
பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்கும். நேமி கோடு. நேமி அப்படின்னா சக்கரம், கோடு அப்படின்னா மலை. கனிமேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? ஆன்சர் சமணம். சிவிலைசேஷன் என்பதன் தமிழாக்கம்? ஆன்சர் நாகரிகம். சரியான இணைப்புச் சொல்லை தெரிவு செய்க. நான் ஏற்கனவே சென்ற இடம்தான். டேஷ் அச்சம் ஒன்றும் இல்லை. ஆன்சர் ஏ ஆதலால். எலியும் பூனையும் போல உவமை கூறும் பொருளை எழுதுக. ஆன்சர் பகைமை. பிறமொழி சொல்லச்ச தொடர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன். அடுத்த கொஸ்டின், இவ்வாக்கியத்தில் உள்ள பிழையை நீக்குக. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பி இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. அடுத்த கொஸ்டின், தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். இது எவ்வகை வினை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் பி பிறவினை. நம்ம இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பொது தமிழ் பார்த்துட்டு இனி பார்க்கக்கூடியது என்ன பார்த்து அறிவில் உள்ள மீதமுள்ள 100 வினாக்கள் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கோவா, டாமன் மற்றும் டயூ மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலமாக கோவா மாநிலமாக ஆன ஆண்டு எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் பி 1987. அடுத்த கொஸ்டின், தேர்தல் ஆணையம் முதன்முறையாக 16வது மக்களவை தேர்தலில் செயலாக்கப்படுத்தியது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் நமக்கு டி விழிப்புணர்வு பார்வையாளர். அடுத்த கொஸ்டின், ஏபிசி ஆகிய மூவர் பங்குதாரர்களாக உள்ள ஒரு வியாபாரத்தில் அவர்கள் முறையே ரூபாய் 36,000, ரூபாய் 45,000 மற்றும் ரூபாய் 54,000 என்றவாறு முதலீடு செய்துள்ளனர். மொத்த லாபம் ரூபாய் 37,500. இல் சியோட பங்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் 15,000. அடுத்த கொஸ்டின், ஒரு பொருளை ரூபாய் 820க்கு விற்பதனால் விற்கும் விலையில் 10% அளவு நட்டம் ஏற்படுகிறது எனில் அந்த பொருளின் அடக்க விலை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 991. டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் அடிப்படை கடமைகளோடு தொடர்புடைய வழக்கு எது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி ராம்சரண் வழக்கு. ஜவஹர்லால் நேருவின் சோசலிசம் பற்றிய நம்பிக்கை கீழே தரப்பட்டுள்ளவற்றில் டேஷ் அடிப்படையாக கொண்டது. ஆன்சர் மக்களாட்சியும் குடிமை உரிமையும் கலந்தது. இந்திய ஒன்றியத்தின் சிக்கிமை ஒரு முழு மாநிலமாக இணைத்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் யாது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 36வது திருத்தச் சட்டம் 1975. பாராளுமன்ற அரசாங்க முறை என பொருள் அளிப்பது. ஆன்சர் ஏ அதிகாரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கொண்டிருப்பது. முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி மொரார்ஜி தேசாய். தமிழகத்தில் 1927ஆம் ஆண்டு நீல் உருவ சிலை சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணி தியாகி யார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பத்மாசானி அம்மாள். இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த விதி தேசிய நலன் கருதி பாராளுமன்றம் மாநில பட்டியலில் உள்ள ஒரு அதிகாரத்தை எடுத்து சட்டம் இயற்றலாம் என கூறியுள்ளது? ஆன்சர் டி விதி 249. எந்த ஒரு விதி இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குவதற்கு இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது? ஆன்சர் பி விதி 21A. கடல் செல்கலன் கட்டும் திட்டத்தை முன்னெடுத்த முகலாய மன்னர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி ஷாஜஹான். பேசர பாணி கட்டிடக்கலை இப்படியும் அழைக்கப்படுகிறது. ஆன்சர் சி சாளுக்கியர் பாணி. அடுத்து, யாருடைய ஆட்சி 1984 கலைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க? எம்ஜி ராமச்சந்திரன், ரெண்டாவதாக SR பொம்மை, மூன்றாவதாக NT ராமராவ், நான்காவதாக ஃபருக் அப்துல்லா. இதுக்கு நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3 மற்றும் 4. 3 மற்றும் 4 யார்? நமக்கு NT ராமராவ், ஃபருக் அப்துல்லா. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட உரிமைகளை
பரிசீலனை செய்க அப்படின்னு கேட்குறாங்க. கல்வி உரிமை, பொது சேவையில் சம வாய்ப்புரிமை, உணவுக்கான உரிமை. இதில் சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனத்தில் உள்ளது எவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் மூன்றுமே சரிதான். மூன்றுமே நமக்கு சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனத்தில் உள்ளது தான். அடுத்த கொஸ்டின், தாரிக்-இ ஷெர்ஷா என்ற நூலினை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் சி, அப்பாஸ் கான் ஷர்வானி. அடுத்த கொஸ்டின், மூன்றாம் பானிபட் போருக்கு பின் மராட்டிய சிம்மாசனத்தில் அமர்ந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி, மாதவ் ராவ். அடுத்த கொஸ்டின், கூற்று மற்றும் காரணம். கூற்று, இந்திய பாரம்பரியம் என்பது விருந்தோம்பல், ஈகை, நட்பு, அன்பு, பெற்றோரையும் மற்றும் பெரியவர்களையும் மதித்தல் மற்றும் சகிப்புத்தன்மையை வலியுறுத்துவதாகும். காரணம், மேற்கூறிய பண்புகள் வேற்றுமைகளை மறந்து மக்கள் ஒற்றுமையுடன் வாழ உதவுகின்றன. இதுக்கு நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கூற்றும் காரணமும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். இங்கிலாந்தில் சீர்திருத்த நடவடிக்கைகள் தத்துவ அறிஞர்களால் தொடங்கப்படாமல் மன்னராலேயே தொடங்கப்பட்டது. அவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 8ஆம் ஹென்றி. அடுத்த கொஸ்டின், ஒரு கூற்று கொடுத்துருக்குறாங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரி எது தவறு என குறிப்பிடவும். கூற்று 1, காந்தியடிகளின் சமர்மதி ஆசிரமத்தில் இருந்து குஜராத் கடற்கரையோரம் உள்ள தண்டி வரை 395 கிலோமீட்டர் தொலைவுக்கு தண்டி யாத்திரை நடைபெற இருந்தது. கூற்று 2, காந்தியடிகள் யாத்திரையாக நடந்து தண்டியை 25வது நாளில், அதாவது 1930 ஏப்ரல் 6 சென்று அடைந்தார். இதுக்கு நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கூற்று 1 தவறு, ஆனால் கூற்று 2 சரியானது. டி ஆப்ஷன் நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், சரியான இணையை கண்டுபிடி. இதில் நமக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா பியூரின் அப்படின்னா அடினைன் மற்றும் குவானைன். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எவை சரியாக பொருந்தாத இணை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி, 1 மற்றும் 3. எலைசா அப்படின்னா நொதி சார்ந்த இன்சுலின் உறிஞ்சிகை மதிப்பீடு, இதுவும். அடுத்து NCBCR குழந்தைகள் கூட்டுறவு பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம். இந்த இரண்டுமே நமக்கு பொருந்தாத இணை. அடுத்து டேஷ் 4 உடையானம் வேந்தற்கு ஒளி என வள்ளுவர் எவற்றை வேந்தனுக்கு கூறுகிறார். ஆன்சர் நமக்கு சி, கொடை, கருணை, நீதி, தளர்ந்த குடிகளை காத்தல். வாகனங்கள் பழுது பார்க்கும் பணிமனைகளில் வாகனங்களை உயர்த்த எந்த விதியின் அடிப்படையில் இயங்கும் நீரியல் உயர்த்திகள் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி, பாஸ்கல் விதி. ஏதிலாளன் கவலை கவற்ற ஒரு முளை அறுத்த திருமா உண்ணி. கண்ணகியின் வரலாற்றை குறிப்பிடுவது போல காணப்படும் இவ்வரிகள் இடம்பெற்ற சங்க இலக்கியம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் நற்றிணை. அடுத்த கொஸ்டின், கீழ்வரும் கூற்றுகளில் செண்பகராமன் பிள்ளை பற்றிய சரியான கூற்று என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 4மே சரிதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், இவர் திருவாங்கூர் அரசின் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர். இவர் பாரத மாதா வாலிபர் சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தார். இவர் இந்திய தேசிய இராணுவத்தை சார்ந்த லக்ஷ்மிபாயை 1931 திருமணம் செய்து கொண்டார். ஜெர்மனிய படையில் சேர்ந்து முதல் உலகப் போரில் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினார். 4மே நமக்கு செண்பகராமன் பிள்ளையை பற்றிய சரியான கூற்றுகள் தான். அடுத்த கூற்று ஒரு சரியான கூற்று தான் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2 மற்றும் 3. என்னெல்லாம் பார்த்துடலாமா? ஹேமடைட் புவி ஈர்ப்பு முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறது. அடுத்து உருகிய அலுமினாவை மின்னார் பகுப்பு முறையில் ஒடுக்கிய அலுமினியம் பெறப்படுகிறது. இந்த 2மே நமக்கு சரியான கூற்று தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எவை சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ஏ, மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சிலின் ஆர்டிக்கல் 261. இதுதான் நமக்கு சரியாக பொருந்தாத இணை. அடுத்த கொஸ்டின், சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தாக்கம் உணர்த்துவது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி, அதாவது 1 மற்றும் 3. என்னெல்லாம் அப்படின்னா தன்னிச்சையான அதிகாரம் என்பது இல்லாமல் இருப்பது,
சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அடுத்த கொஸ்டின், சென்னை மண்டல வானிலை மையத்தின் இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி, அமுதா. அடுத்து, பின் வருவனவற்றை பொருத்தவும், அதாவது ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பாசின் எண்ணெய் வயல், மேற்கு கடற்கரை, திக்பாய் எண்ணெய் வயல், பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு, அக்லேஷ்வர் எண்ணெய் வயல், குஜராத் கடற்கரை, ரவா எண்ணெய் வயல், கிழக்கு கடற்கரை. அப்போ நமக்கு இதற்குரிய கரெக்டான ஆன்சர் ஏ, 2, 4, 1, 3. அடுத்த கொஸ்டின், வெப்ப மாசுபாட்டின் காரணமாக நீர்நிலைகளில் எவற்றின் செறிவு அதிக அளவில் குறையும் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் டிஓ. டிஓ அப்படின்னா கரைந்த ஆக்சிஜன். அடுத்து, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் இந்தியாவின் பெரிய சமவெளி தொடர்பான சரியான கூற்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2 மட்டும். என்ன அப்படின்னா, இந்தியாவின் பரப்பளவு 3.2 மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள். ஆகவே இது உலகில் 7வது பெரிய நாடாக உள்ளது. இது மட்டுமே நமக்கு சரியானது. அடுத்த கொஸ்டின், 5 பனி பொக்கிஷங்கள் என அறியப்படும் இந்திய மலை சிகரம் எது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் டி, கஞ்சன்ஜங்கா. அடுத்து, தந்தை பெரியாரின் ஆதரவுடன் முதலமைச்சர் ஒருவர் இவ்வாறு சவால் விடுத்தார். தாழ்ந்த ஜாதி மருத்துவர் தவறாக ஊசி போட்டதால் இறந்த ஒரு மனிதரை என்னிடம் காண்பிக்கவும், அல்லது தாழ்ந்த சாதி பொறியியலாளர் தகர்ந்து போன ஓர் கட்டிடத்தை என்னிடம் காண்பிக்கவும். இவ்வாறு கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் காமராஜர். சுயமரியாதை இயக்கத்தார் மற்றும் கம்யூனிஸ்ட் பொது உடைமைவாதிகளின் கூட்டு திட்டத்தினை டேஷ் திட்டம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஈரோடு திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்த கொஸ்டின், 3வது முறையாக எந்த புரட்சியின் தூண்டுதலினால் மக்கள் தொகை அறிவியல் தொழில்நுட்ப புரட்சி அப்படின்னு சொல்லுகிறோம். பின் வருவனவற்றுள் இந்திய பொருளாதாரத்தின் அடிப்படை இயல்புகளில் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வருமானம் மற்றும் செல்வ பகிர்வில் சமநிலையின்மை. அடுத்து ஒரு மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தலாமா? எக்ஸ் ஈக்குவல் √3 + 1 / √3 - 1 மற்றும் y ஈக்குவல் √3 - 1 / √3 + 1 எனில் x² / y + y² / x இஸ் இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 4. அடுத்த கொஸ்டினில் ஒரு மீப்போவை கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 81/576, 729/288, 6561/144. இதுக்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏ, 81/576. அடுத்த கொஸ்டின், 90, 150 மற்றும் 225 இன் மீச்சிறு மடங்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் டி, 450. அடுத்து, முட்ராவின் விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரிஃபைனான்ஸ் ஏஜென்சி. பொருளாதார தாராளமயமாக்கல் என்பது ஆன்சர் நமக்கு தொழில்களில் உள்ள பல்வேறு கட்டுப்பாடுகள் மற்றும் தடைகளை நீக்குகின்ற கொள்கை. அடுத்த கொஸ்டின், தமிழக சமூக நல வாரியம் மேற்கொண்ட கூற்றுகளில் எது உண்மை? உண்மை அப்படின்னா எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 3மே தான் சரி. என்னென்னு பார்த்துலாமா? தமிழக சமூக நல வாரியம் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1954. பெண்கள் குழந்தைகள் நலனை ஏற்படுத்தும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து SC and ST மற்றும் ஆதரவு இல்லாதோருக்கான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்த கொஸ்டின், விடுபட்டதை கண்டுபிடி. என்னெல்லாம் அப்படின்னா AZ, CX, EV-IR. இதில் நமக்கு கரெக்டான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா GT. அடுத்து சப்ஜெக்ட் SUBJECT, சப்ஜெக்ட் QWZLCR. இதற்கு அதாவது நமக்கு சப்ஜெக்ட்ங்கிறதுக்கு இந்த வார்த்தையில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆப்ரேட் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. என்ன அப்படின்னா MRCTYDC. அடுத்த கொஸ்டின், ஒவ்வொரு மாவட்டத்திலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடிக்கும் தமிழக இந்து ஆதி திராவிட மாணவர்களுக்கு ஒரு ஆண் மற்றும்
ஒரு பெண். வழங்கப்படும் ரொக்க விருது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ணல் காந்தி நினைவு விருது. அடுத்த கொஸ்டின், TICL பூங்கா என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் உயிரி பூங்கா. அடுத்த கொஸ்டின், செங்கல்பட்டு மாவட்டத்தை சென்னையின் நுழைவாயில் என்று ஏன் அழைக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நமக்கு கரெக்டான ஆன்சர் ஏ, தென் மாவட்டங்களில் இருந்து தலைநகருக்கு செல்லும் நுழைவாயிலாக இருப்பதால். அடுத்த கொஸ்டின், மனித மேம்பாட்டு குறியீடு கீழ் வருவனவற்றுள் எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 3 சரி, அதாவது 1, 2 மற்றும் 3 மட்டுமே சரி. என்னெல்லாம் அப்படின்னா 1 வாழ்நாள், அதாவது ஆயுட்காலம், வாழ்க்கை தரம், கல்வி தகுதி. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டில் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் காசம்பட்டி. அடுத்து, அரசாங்க வேலைகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீட்டை சிபாரிசு செய்த கம்யூனிட்டி குழு எது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி, பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் கமிட்டி. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாடு டேஷ் இடங்களில் சிமெண்ட் தயாரிப்பு நிறுவனங்களை கொண்டு முதலிடத்தில் திகழ்கிறது. நமக்கு ஆன்சர் 1 மற்றும் 3. என்னெல்லாம் அப்படின்னா அரியலூர், விருதுநகர், அப்புறமா கோயம்புத்தூர், திருநெல்வேலி. அடுத்த கொஸ்டின், புதுமை பெண் திட்டத்தால் பெண்களின் உயர்கல்வி சேர்க்கை எவ்வளவு சதவீதம் உயர்ந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 34%. அடுத்து, இந்திய பார் கவுன்சிலின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் மனன் குமார் மிஸ்ரா. 2024ஆம் ஆண்டுக்கான மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாதமி விருது வென்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் விமலா. அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் முதல் பெண் சட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ஏ, அஞ்சுரதி. அடுத்தாப்புல ஒரு மேக்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்த்துலாமா. 5 சிறுவர்கள் கிழக்கு நோக்கி வரிசையாக நிற்கிறார்கள். சமீர், துஷார் மற்றும் ஷைலேந்திரா ஆகியோருக்கு இடப்புறம் தீபக், சமீர், துஷார் மற்றும் ஷைலேந்திரா ஆகியோர் சுஷிலுக்கு இடதுபுறம் உள்ளனர். சமீருக்கும் சுஷாருக்கும் இடையில் சைலேந்திரா இருக்கிறார். துஷார் இடமிருந்து 4ஆவதாக இருந்தால் சமீர் வலமிருந்து எத்தனையாவதாக நிற்கிறார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 4ஆவது. அடுத்த கொஸ்டின், நீல நிறத்தின் எதிர்த்தளம் உள்ள எந்த நிறத்தில் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு பகடை கணக்கு கொடுத்துருக்காங்க. நீல நிறத்துக்கு ஆப்போசிட்டில் என்ன கலர் வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள். அடுத்த கொஸ்டின், ஒரு மனிதன் வடக்கு நோக்கி 2 கிலோமீட்டர் நடக்கிறான். பின்பு கிழக்கு பக்கமாக திரும்பி 10 கிலோமீட்டர் நடக்கிறான். இவைகளுக்கு பின்பு வடபக்கமாக திரும்பி 3 கிலோமீட்டர் நடக்கிறான். மீண்டும் கிழக்கு நோக்கி திரும்பி 2 கிலோமீட்டர் நடக்கிறான் எனில் ஆரம்பித்த இடத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளான் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி, 13 கிலோமீட்டர். அடுத்த கொஸ்டின், எந்த 2 குறியீடுகளை இடமாற்றினால் பின்வரும் சமன்பாட்டின் மதிப்பு சமமாகும் அப்படின்னு கேட்குறாங்க. 225 + 5 பெருக்கல் 3 வகுத்தல் -7 ஈக்குவல் நமக்கு 133. இதில் 2 சமன்பாடுகளை மாற்றோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 133ஆக வரக்கூடியது. இதுக்கு நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டி, ப்ளஸ் அண்ட் வகுத்தல். அடுத்த கொஸ்டின், திறமையான நீர்வள மேலாண்மைக்கான தேசிய விருதை வென்ற மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் தமிழ்நாடு. அடுத்த கொஸ்டின், ஆதிவனம் மேம்பாட்டு திட்டத்துக்கு எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 2 கோடி. அடுத்த கொஸ்டின், ஒரு தொகை தனிவட்டிப்படி ரூபாய் 3810, 3 வருடத்திலும் 4890, 7 வருடத்திலும் வட்டியுடன் கொடுக்கிறது. அசல் மற்றும் வட்டி வீதமானது? நமக்கு ஆன்சர் டி, 3000,9. அதாவது வட்டி வீதம் 9ம் அசல் 3000. அடுத்த கொஸ்டின், ரூபாய் 9375 ஆனது 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டியில் கொடுக்கப்படுகிறது. வட்டி முதல் ஆண்டு 2% மற்றும் 2ஆம் ஆண்டு 4% என்று கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் வட்டி தொகையினை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 570. அடுத்த கொஸ்டின், பின்வரும் படங்களில்
நிழலிடப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் பையோட வேல்யூ நமக்கு எவ்வளோ அப்படின்னா 3.14 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதற்கு உண்டான நமக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 27.93 சதுர சென்டிமீட்டர். அடுத்த கொஸ்டின் 28 மீட்டர் விட்டமும் மற்றும் 30 மீட்டர் ஆழமும் உள்ள ஒரு கிணறு உருளை வடிவில் வெட்டப்படுகிறது. அவ்வாறு வெட்டும்போது தோண்டி எடுக்கப்பட்ட மண் சீராக பரப்பப்பட்டு 30 மீட்டர் இன்ட்டு 28 மீட்டர் அளவுகளில் அடிப்பக்கமாக கொண்ட ஒரு கனச்செவ்வக மேடையாக அமைக்கப்பட்டால் அம்மேடையின் உயரம் யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 22 மீட்டர். அடுத்த கொஸ்டின் கார்பன் மாற்றத்தை விரைவுபடுத்துவதற்காக எந்த மாநிலம் இங்கிலாந்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் தமிழ்நாடு. அடுத்த கொஸ்டின் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் தமிழ்நாட்டில் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ஏப்ரல் 1, 2003. அடுத்த கொஸ்டின் டேஷ் துணிக கருமம் துணிந்த பின் டேஷ் என்பதிலுக்கு எவ்வாறு ஒரு செயலில் ஈடுபட வேண்டும் என திருவள்ளுவர் மேற்கூறிய குறளில் அறிவுறுத்துகிறார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் நன்றாக சிந்தித்து அதற்கு பிறகு. அடுத்த கொஸ்டின் எந்த மானிடவியலாளர் சிலப்பதிகாரத்தின் கண்ணகியை ஸ்ரீலங்காவின் பத்தினி வழிபாட்டோடு ஒப்பிட்டு ஆய்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் நமக்கு கணநாத் உபயசேகர். அடுத்த கொஸ்டின் அகஸ்டின் காலத்து நாணயங்கள் ரோமானிய நாட்டுடன் வாணிப உறவு கொண்டு இருந்ததை கண்டறியப்பட்ட இடம் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் நமக்கு அரிக்கமேடு. அடுத்த கொஸ்டின் ஒரு ஜிகேல இருந்து கொடுத்துருக்குறாங்க. இவ்விடம் மதுரையிலிருந்து தென்கிழக்கு திசையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. தமிழகத்தில் வைகை ஆற்றங்கரையில் சங்ககால நகர நாகரிகம் அமைந்திருந்தது பற்றிய உண்மையை பறைசாற்றுகிறது. ஆராய்ச்சியாளரும் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியுமான திரு ஆர் பாலகிருஷ்ணன் இங்கு அமைந்திருந்த நாகரிகத்திற்கும் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் உள்ள ஒற்றுமைகளை சுட்டி காட்டுகிறார். மேல் குறிப்பிட்டுள்ள இடம் எந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் கீழடி. அடுத்த கொஸ்டின் எந்த விடுதலை போராட்ட பெண்மணி மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி செல்வி துர்காபாய். அடுத்த கொஸ்டின் கீழ்கண்ட காரணிகளில் தென்னிந்திய கிளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 4மே தான். என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாளையங்களில் கம்பெனியின் சீர்திருத்தங்கள், 2வது கம்பெனி பொருளாதார சுரண்டல் மற்றும் அதிகப்படியான வரி விதிப்பு, 1798 ஏற்பட்ட பஞ்சம், கம்பெனி நடத்திய அடிக்கடியான போர்கள். இது எல்லாமே தான் நமக்கு தென்னிந்திய கிளர்ச்சி அமைய காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்று திருவள்ளுவர் நெறிப்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் நமக்கு சி துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தல். அடுத்த கொஸ்டின் அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மரம் போன்றவர்கள் என்று வள்ளுவரால் குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் பி மக்கள் பண்பு இல்லாதவர். அடுத்த கொஸ்டின் மணல் வீடு என்ற நாவலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அனுத்தம்மா. அடுத்த கொஸ்டின் தமிழர்களின் இசை சிறப்பினை எடுத்துரைக்கும் காப்பியம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் சிலப்பதிகாரம். 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டில் கூட்டப்பட்ட சுயமரியாதை இயக்க மாநாட்டில் தந்தை பெரியார் ஓர் முக்கிய விடயம் தொடர்பான தீர்மானத்தை இயற்றினார். சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு 1989ஆம் ஆண்டில் தமிழகம் அதனை சட்டமாக இயற்றியது. ஆகஸ்ட் 11, 2020 உச்சநீதிமன்றம் அது தொடர்பான தீர்ப்பையும் வழங்கியது. மேல்காணும் பத்தியில் கூறப்பட்ட விடயம் யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு அதற்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப சொத்தில் பெண்ணுக்கு சம உரிமை. அடுத்த கொஸ்டின் 48 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர் எனில் 28 ஆண்கள் அதே வேலையை நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 34 நாட்கள். ஒரு நபர் ஒரு பழைய மிதிவண்டியை ரூபாய் 1250க்கு வாங்கினார்.
அதனை சீர்படுத்த ரூபாய் 250 செலவு செய்தார். அவர் அதனை 1400க்கு விற்றார். அவருடைய லாபம் அல்லது நட்டத்தை காண்க, அதுவும் சதவீதத்தில் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு ஆன்சர் 6.67% நஷ்டம். அடுத்த கொஸ்டின், சங்கமலி தமிழ் என்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. திருமங்கை ஆழ்வார். இந்தியாவின் முதல் மிகப்பெரிய சூரிய மின்கல உற்பத்தி அலகு எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் நமக்கு திருநெல்வேலி. அடுத்த கொஸ்டின், இந்து சமய அறக்கட்டளை சட்டம் முதலில் இந்த கட்சியின் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த கட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீதி கட்சி. அடுத்து, கீழ்கண்டவற்றில் வேலு நாச்சியார் பற்றிய கூற்றுகளில் தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு இதில் மூன்றாவது மட்டும் தவறானது. 1780 ஹைதர் அலி சிவகங்கை மீது படையெடுத்து வேலு நாச்சியாரை தோற்கடித்தார். இது மட்டும் நமக்கு தவறான கூற்று. அடுத்த கூற்று இது பார்த்தலாம். பசுமை புரட்சியில் பயன்படுத்தப்படும் கோதுமையின் வீரிய விதையை உருவாக்கிய நாடு எது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி, மெக்சிகோ. இந்திய தொழில் நிதி கழகம் இந்தியாவில் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ஜூலை 1, 1948. அடுத்த கொஸ்டின், A+B P+C C+A ஈக்குவல் 6:7:8 மற்றும் A+BC ஈக்குவல் 14 எனில் சியோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நமக்கு ஆன்சர் 6. அடுத்த கொஸ்டின், A மற்றும் B ஆகியோரது மாத வருமானங்களின் விகிதம் 3:4 ஆகவும் அவர்களின் செலவுகளின் விகிதம் 5:7 ஆகவும் உள்ளது. ஒவ்வொருவரும் மாதம் ரூபாய் 5000 சேமிக்கிறார்கள் எனில் ஏபியின் மாத வருமானம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 30,000 மற்றும் 40,000. ஏ வந்து 30,000ம் பி வந்து நமக்கு 40,000ம் வரக்கூடியது. அடுத்து ஒரு மேக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 3 1/4 வகுத்தல் 1 1/4 மைனஸ் 1/2 2 1/2 மைனஸ் 1/4 மைனஸ் 1/6 வகுத்தல் 4 1/3 ஆஃப் 1/2. இதனுடைய ஆன்சர் நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 36. ஒரு வேலையை ஏ மற்றும் பி இருவரும் ரூபாய் 1200க்கு செய்து முடிக்க எண்ணினர். அவ்வேலையை ஏ மட்டும் தனியாக 8 நாட்களிலும் பி மட்டும் தனியாக 6 நாட்களிலும் செய்து முடிப்பர். தற்போது அவ்வேலையை ஏ மற்றும் பி இருவரும் சி என்பவருடன் இணைந்து 3 நாட்களில் செய்து முடித்தனர் எனில் சி என்பவருக்கு கிடைக்கும் கூலித்தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ரூபாய் 150. மோனிகாவின் அப்பாவுக்கு ராகுலின் அம்மா ஒரு மகள். மோனிகாவின் கணவருக்கும் ராகுலுக்கும் என்ன உறவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் மகன். அடுத்த கொஸ்டின், 1843 மே 18 புதன்கிழமை என்றால் 1850 ஜூன் 27 அன்று என்ன நாள் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் புதன். அடுத்து ஒரு விடுபட்ட எண்ணை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்குரிய நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, அதாவது 2வது உள்ள பாக்ஸில் சென்டரில் வரக்கூடிய நம்பர் ஆன்சர் நமக்கு 89. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்காங்க. நமக்கு ஆன்சர் 14. கிபி 1757 முதல் 1833 வரை இந்தியாவில் எத்தனை காண முடிந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் அனைத்தும் என்னெல்லாம்னு பார்த்துடலாமா. ஃபர்ஸ்டில் இந்தியாவின் பல்வேறு பிராந்தியங்கள் ஒன்றிணைந்தன. சமூக இனங்களின் பழமையான மரபுகள் அழிந்து போயின. சாதிய முறை தளர்ந்தது. கிராமிய பொருளாதாரம் அதன் தற்சார்பு மற்றும் தனித்திருக்கும் தன்மையை இழந்தது. அதற்கு அடுத்த கொஸ்டின், கீழ் காண்பனவற்றில் எது எவை அன்னி பெசன்ட் அம்மையாரின் முயற்சியில் உருவானது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 1 மட்டும். என்னன்னு பார்த்துடலாமா. பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவியவர் யார் அப்படின்னா நமக்கு அன்னி பெசன்ட் அவர்கள் தான். அடுத்த கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை நமக்கு காலவரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 2 1 4 3 பார்த்துடலாமா. இந்துஸ்தான் சோஷலிச குடியரசு அமைப்பில் பகத்சிங் சேர்ந்தார். அடுத்தபடியாக நவஜவான் பாரத் சபா
அடுத்தபடியாக பகத்சிங்கும் PK தத்தும் மத்திய சட்டமன்றத்தின் மீது குண்டு வீசினார்கள். பகத்சிங் லாகூர் சிறையில் தூக்கிலிடப்பட்டார். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு உண்டான ஆன்சர். ஓகே, நம்ம இப்போ 200 கொஸ்டினுமே பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வினாக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.